தொடர்ந்து சேலத்தில் உள்ள சிலுவம்பாளையத்தில் உள்ள வாக்குச்சாவடி மையத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வாக்கு செலுத்துவதற்காக வருகை தந்திருந்தார். அங்குள்ள நிலவரம் குறித்து செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், தற்போது எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய வாக்கினை செலுத்திவிட்டாரா? என்ன நிலவரம்? சேலம் எடப்பாடி அருகே இருக்கக்கூடிய சிலுவம்பாளையம் கிராமத்தில் தற்பொழுது வாக்குப்பதிவானது துவங்கி இருக்கிறது. தற்பொழுது அந்த வாக்குச்சாவடி மையத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு கட்சியினருடைய முகவர்கள் தற்பொழுது தங்களுடைய வாக்குகளை பதிவு செய்து வருகிறார்கள். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய குடும்பத்தினருடன் தற்பொழுது வாக்களிப்பதற்காக வரிசையில் காத்திருக்கிறார். தற்பொழுது உள்ளே இருக்கக்கூடிய ஏஜெண்டுகள் வாக்கு செலுத்தி வருகிறார்கள். அதனைத் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமியும் அவரது குடும்பத்தினரும் இன்னும் சற்று நேரத்தில் வாக்களிக்க இருக்கிறார்கள். தற்பொழுது வரை, அதாவது வாக்குப்பதிவு துவங்குவதற்கு ஒரு 5 நிமிடம் முன்பாகவே வந்திருந்த நிலையில் தற்போது வரை அவர் காத்திருக்கிறார். இன்னும் சிலர் வாக்களித்த பின்னர் உடனடியாக அவர் எடப்பாடி பழனிசாமி, அவருடைய மனைவி, அவருடைய மகன், மருமகள் உள்ளிட்டோர் இன்னும் சற்று நேரத்தில் வாக்கு செலுத்த இருக்கிறார்கள். கோகுல், இந்நிலையில் அங்கு என்னென்ன பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன? இந்த சிலுவம்பாளையம் பகுதியில் இருக்கக்கூடிய மிகவும் குக்கிராமமான இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய சிலுவம்பாளையம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் மிக குறைவான வாக்காளர்களே இருக்கிறார்கள். எனவே ஒரே ஒரு பூத்தில் மட்டும்தான் இந்த பகுதியில் வாக்களிப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இதில் ஆண்கள் பெண்கள் என தனியாக கூட இல்லாமல் பொது வாக்குச்சாவடியாக இது செயல்படுகிறது. அந்த வகையில் ஆண்கள் பெண்கள் அனைவரும் கலந்துதான் இந்த வாக்கு செலுத்துவதற்காக வரிசையில் தற்பொழுது காத்திருக்கிறார்கள். அதில் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவருடைய குடும்பத்தினரும் தற்பொழுது காத்திருக்கிறார்கள். இந்த வாக்குச்சாவடி மையத்திலிருந்து மிக குறைவான தூரத்தில், அதாவது ஒரு 100 மீட்டர் தூரத்தில் தான் அவருடைய இல்லம் இருக்கிறது. அவருடைய இல்லத்திலிருந்து தற்பொழுது நடந்து இந்த வாக்குச்சாவடி மையத்தில் தற்பொழுது காத்திருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் அவர் வாக்கு செலுத்த இருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கோகுலக்கண்ணன். தொடர்ந்து